கபாலி படத்தில் ரஜினிகாந்த் சொல்வார், நான் கோட் சூட் போடுவேண்டா, கால் மேல் கால் போட்டு உட்கார வேண்டா, ஸ்டைலா கெத்தா அப்படின்னு. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அமெரிக்காவுடைய டாக்டர் ஜேம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்திற்கு மேலாக சேர்லேயே உட்கார்ந்துருந்தா அவனுக்கு பிளட் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், உடல் எடை கூடும். கூடவே ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அதுவும் ஏசி ரூம்லேயே உட்கார்ந்துருந்தா நம்முடைய ஸ்கின் ட்ரை ஆகும், நம்முடைய மசில்ஸுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி குறையும், நம்முடைய போனுடைய டென்சிட்டி குறைஞ்சு வலிமையும் குறையும் சொல்கிறாரு. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் சேர்லேருந்து எழும்பி நடந்து அதுக்கப்புறம் அந்த சேரில் வந்து உட்காரலாம். ஒரு நாளைக்கு குறைந்தது 10 நிமிஷமாவது சம்மணங்கால் போட்டு காலை மடக்கி உட்காரணும். 10 நிமிஷமாவது குத்த வைத்து உட்காரணும். 10 நிமிஷமாவது சூரிய ஒளி நம்ம உடம்புல படணும். அப்படி சூரிய ஒளி பட்டாதான் விட்டமின் டி உற்பத்தியாகி நம்முடைய எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். கூடவே செரோட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஹார்மோன் செக்ரீஷன் ஆகி நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். மிக முக்கியமாக விட்டமின் ஜி, ஜி ஃபார் கார்டன் அல்லது கிரவுண்ட், அந்த கார்டன்லேயோ இல்லை கிரவுண்ட்லேயோ செருப்பு போடாமல் வெறும் காலில் நடக்கணும். அப்படி நடந்தாதான் பாதத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுபோக அதனுடைய நரம்புகள் வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் ஆகி ஆக்டிவாக மாறும். கூடவே பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு புதுவிதமான எனர்ஜி நம்ம உடம்புக்கு கிடைச்சி எப்பவுமே நம்ம பாசிட்டிவாக இருப்போமா.